ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு எல்லாத்தையும் அரைச்சி குக்கரில் வச்சு 2 விசில் அடித்து எடுத்தனா நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமாவை நீங்கள் இட்லியில் போட்டு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட நல்லா இருக்காது. அது நல்லா பிசைஞ்சு நல்லா இது பண்ணி சாப்பிட்டிங்க அதோட அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமாவை, இந்த தக்காளி குருமாவை. இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை தொட்டுக்க செஞ்சிடலாம். செஞ்சு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உடச்ச கடலை 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி ஒரு 10, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை துண்டு போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கை போட்டுக்கலாம். துருனதும் போடலாம், முழுசாவும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கின வெங்காயம் பெருசாக 2 வெங்காயம் அரிஞ்சிருக்க போட்டுக்கலாம். புதினாவும் கட் பண்ணதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், தனியா பவுடர். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ தாராளமாக 1 சொம்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கலக்கிடலாம். இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். மூடி விசில் போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு இறக்கி வச்சிடலாம். ப்ரெஷர் இறங்கணும்னு பார்க்கலாம். நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடும், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி குருமா ரெடி பண்ணோம் இல்லையா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு இதை தொட்டுக்க ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாத்தையும் அரைச்சி 2 விசில் வச்சுருந்தோன்னா நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.